Hi guys, welcome to Mupparai Training Academy. So இன்னைக்கு நம்ம GK ஃபட்டாஃபட் சீரிஸ்ல எகனாமிக்ஸ் எந்த ஒரு क्वेश्चन பார்க்க போறோம். எப்போது திட்டக்குழு அமைக்கப்பட்டது? திட்டக்குழு அப்படினாலே என்னன்னு பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன். இப்போ இது இல்ல. சோ இதுக்கு பதிலா தான் நம்ம என்ன எடுத்துட்டு வந்தோம்ன்றத அடுத்த क्वेश्चनல பார்க்க போறோம். சோ திட்டக்குழுக்கு பதிலா என்ன வந்ததுன்றதை விட திட்டக்குழு முதல்ல எப்ப வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 15 1950 வருஷமும் தேதியும் ரொம்ப முக்கியம். சோ மார்ச் 15 1950 தான் திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. சோ இதனுடைய முதல் தலைவரா யார் இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா அப்போதைய பாரத பிரதமர். ஏன்னா எப்பவுமே பிரதமர்கள் தானே தலைவரா இருப்பாங்க. சோ அப்போதைய பாரத பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் சோ திட்டக்குழுவினுடைய முதல் தலைவரா இருந்தாரு. சோ இந்த ரெண்டு விஷயத்தை இந்த முதல் கேள்வியின் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்களா? அடுத்த கேள்விக்கு போலாம். இரண்டாவது கேள்வி, திட்டக்குழு எந்த ஆண்டு நித்தி ஆயோகாக மாறியது? இப்பதான் நான் சொன்னேன் நித்தி ஆயோகம் மாத்தினாங்க. சோ 65 ஆண்டு காலம் திட்டக்குழுனே பேர்ல இருந்த ஒண்ணுத்த காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு பாரதிய ஜனதா தளம் பாஜக வரும்பொழுது 2015 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக்னு பேர் மாத்திருக்காங்க. சோ இந்த நித்தி ஆயோகினுடைய தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புது தில்லியில இருக்கு. சோ இரண்டாவது கேள்வியின் மூலமாக இந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நித்தி ஆயோகினுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு. சோ எப்ப ஆரம்பிச்சாங்க அந்த நித்தி ஆயோக் எப்ப பேர் மாறிச்சுன்னா 2015 ஜனவரி 1. ஓகேங்களா? மூன்றாவது கேள்வி பாருங்க, நித்தி ஆயோக் அமைக்கப்பட்டது. இப்பதான் நான் தெளிவா சொல்லிட்டேன். அது பேர் மாற்றப்பட்ட அந்த 2015 ஜனவரி 1 தான் என்னது நித்தி ஆயோக் ஆனது அமைக்கப்பட்டது. சோ நித்தி ஆயோகினுடைய தலைவர் யார்? தலைவர் எப்பவுமே பாரத பிரதமரா தான் இருப்பார். அப்ப யாரு? மோடிஜி அவர்கள். சோ மோடி அவர்கள் தான் நித்தி ஆயோகினுடைய தலைவர். சோ இப்ப துணை தலைவர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல மாத்திருக்காங்க. சோ அசோக் குமார் லஹாரி. ஓகேங்களா? துணை தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அசோக் குமார் லஹாரி. சரிங்களா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நித்தி ஆயோகினுடைய சிஇஓவா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நித்தி சப்பார். ஓகேங்களா? நித்தி சப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவர் தான் இருக்காரு. சோ இந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இவங்க ஒரு லேடி. சோ இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க. அப்ப நித்தி ஆயோக் துணை தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அசோக் குமார் லஹாரி. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நாலாவது கேள்வி என்ன போறாங்கன்னா நித்தி ஆயோக்கின் தலைவர் யாருன்னு கேக்குறாங்க. எப்பவுமே பாரத பிரதமர் தான் நித்தி ஆயோகினுடைய தலைவரா இருப்பாங்க. Who is the chairperson of நித்தி ஆயோக்? இந்திய பிரதமர். சோ இந்திய பிரதமர் சொல்லக்கூடிய மோடி அவர்கள் தான் நித்தி ஆயோகினுடைய தலைவரா இருக்காரு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது 10வது 5 ஆண்டு திட்ட காலம் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷத்துக்குள்ளனா சோ 10th 5-year plan. சோ அவங்க கேக்குறாங்க ஒரு இந்த திட்டக்குழுன்றதே அந்த ஒவ்வொரு 5 ஆண்டு கால திட்டங்கள் தான். சோ 2002ல இருந்து 2007ல தான் 10th 5-year plan வந்துச்சு. இதனுடைய நோக்கம் இன்க்ளூசிவ் growth. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா நான் இப்ப உங்களுக்கு கேட்க போறது இந்த கர்பி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. கர்பி ஹட்டாவோ. சரிங்களா? கரிபி ஹட்டாவோ இது எந்த 5 ஆண்டு திட்டத்துல வந்துச்சு? கரிபி ஹட்டாவோன்றது எந்த 5 ஆண்டு திட்டத்துல வந்துச்சுன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டுபிடிங்க. இன்னொன்னு பிளான் ஹாலிடேஸ் திட்ட விடுமுறை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான் ஹாலிடேஸ் திட்ட விடுமுறை நாள். சோ இது எந்த 5 ஆண்டு திட்டத்துல வந்துச்சுன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த ரெண்டு கேள்விக்கும். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு கேள்வி உங்களை கேட்டிருக்கா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.